இது ஒரு மொழி குருமொழி. அங்கு எங்கும் எங்கும் தேடிச் சென்று அலையாதே, உனக்குள்ளே பார். உனக்குள்ளே எதை பார்ப்பது? உனக்குள்ளே உன்னை பார். ஆக நான் யார்? அந்த நான் என்பது உடல் அல்ல, நான் என்பது மனமல்ல, நான் என்பது அறிவல்ல. இவைகளையெல்லாம் கடந்து உள்ளிருப்பது எதுவோ அதுவே நான். இப்பொழுது எல்லோரும் அந்த நானை என்ன நினைக்கின்றோம்? அது உடலை சார்ந்த நானாக நினைக்கிறோம், மனதை சார்ந்த நானாக நினைக்கிறோம், பொருளை சார்ந்த நானாக நினைக்கிறோம், அறிவை சார்ந்த நானாக நினைக்கின்றோம். நான் பலசாலி என்று உடலை காட்டுகிறோம், நான் நல்ல மனம் படைத்தவன் என்று மனதை சார்ந்து காட்டுகிறோம், நான் பொருள் பலம் படைத்தவன் என்று பொருளை சார்ந்து காட்டுகிறோம், நான் சிறந்த அறிவாளி என்று அறிவை சார்ந்து காட்டுகிறோம். ஆனால் உறக்கத்தில் உடல் பலம் இல்லை, மனோபலம் இல்லை, பொருள் பலம் இல்லை, அறிவும் இல்லை. ஆனால் ஏதோ ஒன்று உள்ளே இருக்கிறது. அது எது? அதுதான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் சக்தி, அதுதான் இந்த பிரபஞ்சத்தை காத்து கொண்டிருக்கும் சக்தி, அதுதான் எல்லாவற்றையும் மீண்டும் தனக்குள்ளே ஒடுக்கும் சக்தி. அந்த சக்தி தான் உனக்குள்ளும் இருக்கிறது. எந்த சக்தி காண இயலாத நுண்ணிய உயிர் சக்தியாய் இருந்ததோ அதுவே இப்பொழுது உடல் எடுத்த சக்தியாக இருக்கிறது. இந்த உடலுக்குள் இருக்கின்ற அந்த உயிர் சக்தி தான் இந்த உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் உருவாக்கி கொண்டது. பார்க்க வேண்டும் என்று காண இயலாத நுண் சக்தி நினைத்தது, அது கண்ணை உருவாக்கி கொண்டது. வெளியில் இருக்கின்ற சப்தத்தை கேட்க வேண்டும் என்று எண்ணியது காதை உருவாக்கி கொண்டது. எப்படி ஒவ்வொன்றையும் அதுதான் உருவாக்கியது. எந்த ஒன்று உருவாக்கியதோ அந்த ஒன்றியிலே நாம் ஒன்றுபடுகிற பொழுது இந்த உடலின் இயக்கம், உள இயக்கம், உயிர் இயக்கம் என்ற மூவகை இயக்கத்தையும் தன்னியக்கத்திற்கு நம்மால் கொண்டு வர முடியும். அதனால்தான் உடலை இயக்க யோக ஆசன பயிற்சிகளும், மூச்சின் மூலம் மனதை இயக்க மூச்சு பயிற்சி, மனவள பயிற்சிகளும், அறிவை இயக்குவதற்கு உயிர் என்ற இந்த கருவின் மூலம் கரு பயிற்சி. ஆக உடல் பயிற்சி, உளப்பயிற்சி, அறிவு பயிற்சி, இவைகளுக்கெல்லாம் ஆதாரமாய் விளங்குகின்ற உயிருக்கு குண்டலினி பயிற்சி